நாங்கள்லாம் ஒரு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோன்னா நாங்கள் கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம்தான், வெறும் கையில் முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்லை இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க. நீங்களும் அதை மாதிரி தான் மனசில் வைத்துக்கொண்டு இஎம்ஐக்கு 78,680 கோடி போட்டிருக்கிறீங்க. அரசு இயந்திரம், அதாவது ஒரு கவர்மெண்ட் மிஷினரி நல்லா நடக்கணும்னா 91,032 crores. அதே போல் பென்ஷனுக்கு 41,846 கோடி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,32,878 கோடி ரூபாய்கள் நம்ம கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக கொடுத்துருக்கிறீங்க. மானியம் பார்த்தீங்கன்னா 1,74,494 கோடி. இது என்ன பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இலவச கரண்ட்டில், எல்லாத்துக்குமே வீடுகளுக்கு கூட ஒரு சில யூனிட் வந்து அது கொஞ்சம் மானிய விலையில தான் கொடுப்போம். சத்துணவு, அப்புறம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர், வீடு எல்லாத்துக்குமே மானியம் இருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே மானியத்துக்கு 1,74,000 கோடி, 74,494 கோடி வழங்கியிருக்கிறீர்கள். இவ்வளவையும் வழங்கிட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ பெண்கள் வந்து பட்ஜெட் போடும்பொழுது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்துருவாங்களா? சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேறு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, பிரிட்ஜு, ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்க. ஆனால் இதில் முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணியெல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டில் மழை வந்து ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ வந்து நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லேயும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேகமாக கடலில் போயிடுது. அதனால் இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னால் 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் வந்து 420 கிலோமீட்டரில் 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடலில் போகாமல் நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள், கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது,
கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதுல அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர்வார தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது இவ்வளவுதான் இருக்கும். 1 மீட்டர்னா அந்த இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர்வாரினாலே, ஏரி குளங்களை தூர்வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15-20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை 1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்லை, ஆற்று பாசனம் இல்லை, மழை தண்ணியும் வேகமாக கடலில் போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்போ எங்கே போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊரில் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பைப்பு போட்டாதான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதற்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில் கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்லேருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் விற்று, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் விற்று 2 லட்சம் 4 லட்சம் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.